இது வந்து அமெரிக்கன் பொருளாதாரத்தை விட பெரிய பொருளாதாரம், சைனாவும் யூரோப்பியன் யூனியனும். அதனால் அந்த ட்ரேட் ரிலேஷன்ஷிப் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மோஸ்ட்லி மார்ச் எண்டு வரைக்கும் இந்த மாதிரி வீக்னஸ் இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஏன் அப்படின்னா தொடர்ந்து 3 மாதமாக வீழ்ச்சி அடையுது. இந்த 3 நாள் பயங்கர வீழ்ச்சி. ஸோ ஓவராலாக 2 வருஷத்தில் தொடர்ந்து நெகட்டிவாக இல்லை. பட் நம்ம பார்க்க வேண்டியது முக்கியமாக இந்த கட்டத்தில் செகண்டரி மார்க்கெட்டில் அவங்களுடைய இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ அவங்க வந்து கொண்டு போனது கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி மேலே. ஜனவரியில் இருந்து மார்ச் எண்டு வரைக்கும் ஒரு ஃபேஸ்டு மேனரில் நல்ல குட் குவாலிட்டி ஸ்டாக்ஸை வந்து வாங்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஜனவரியிலேருந்து மார்ச் வரைக்கும் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்க்கு கான்ஃபிடென்ஸு நிச்சயமாக இந்தியன் மார்க்கெட்டில் இருக்குது. வணக்கம், நான் ஜி சொக்கலிங்கம், ஃபவுண்டர் அண்ட் ஹெட் ஆஃப் ரிசர்ச் எக்னாமிக்ஸ் ரிசர்ச் பிரைவேட் லிமிடெட். இப்போது நம்ம வந்து இந்த கரண்ட் மார்க்கெட் கண்டிஷனை பற்றி பேச போகிறோம். அஃப்கோர்ஸ் ரொம்ப கடினமான நேரம், நிறைய பேருக்கு நிச்சயமாக ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாக இருக்கும் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு. பட் என்ன ஒன்று சொல்ல விரும்புகிறேன்னா, இது வந்து புதுசு இல்லை. இந்தியன் மார்க்கெட்டு 30 வருஷத்தில் நான் பார்த்து 35 வருஷத்தில் எவ்ரி 3 இயர் 4 இயர் ஒன்ஸ் இது மாதிரி நடக்க தான் செய்யுது. ஸோ இதை நம்ம மென்டலாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை தயார் பண்ணி வைக்கணும். ஸோ மார்க்கெட்டு என்ன ஆகும், எப்போ டேர்ன் ஆகும், எப்போ சாதாரண நிலைமைக்கோ இல்லை ரெக்கவரி மோடுக்கு வரும், இதை வந்து யாரும் இந்த ஆன்சர் கொடுக்க முடியாது. ஒவ்வொருத்தரோட ஒப்பீனியன் தான் தர முடியும். பட் நம்ம என்ன பார்க்கணுன்னா, அந்த வியூ பாயிண்ட் வந்து வெதர் பேக்டு பை லாஜிக்கல் ப்ரொபோசிஷன்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ், அதுதான் பார்க்கணும் நம்ம. ஸோ அந்த பேசிஸில் என்னோட வியூ பாயிண்ட்டு நான் தெரிவிக்க விரும்புகிறேன் இந்த நேரத்தில். ஸோ என்ன ஆகும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏன் இப்படி மார்க்கெட்டு விழுந்ததுன்றது புரிஞ்சுக்கணும். அப்போ தான் நமக்கு என்ன மாறுதல் வரும், எப்போ மாறுதல் வரும்ன்றதை நம்ம கணிக்க முடியும் ஓரளவுக்கு. இப்போ மார்க்கெட்டை பார்த்தோம்னா 2024 தான் 24 செப்டம்பரில் ஓவரால் மார்க்கெட் கேப் வந்து 485 லட்சம் கோடி ரூபாய்க்கு போச்சு. ஏன்னா சென்செக்ஸு, மிட் கேப், ஸ்மால் கேப் இண்டெக்ஸ்லாம் கொஞ்சம் மிஸ்லீடிங். ஏன்னா எல்லாமே அது மாறி மாறி வருது ட்ரெண்டு. ஸோ ஓவரால் மார்க்கெட் கேப் தான் பெட்டர் இண்டிகேட்டர் எப்போது ரெக்கார்ட் லெவல் போச்சுங்கிறது. ஸோ 2024 செப்டம்பரில் 485 lakh crore போச்சு. ஸோ இன்ன தேதிக்கு 455 lakh crore இருக்குது. ஸோ அப்பேரண்ட்டாக பார்த்தோம்னா ஒரு 30 லட்சம் கோடி விழுந்த மாதிரி இருக்குது. ஆனால் இந்த 455 லட்சம் கோடி வந்து கிட்டத்தட்ட 10லேருந்து 15 லட்சம் கோடி ஐபிஓ ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்குது. அதாவது செப்டம்பர் 2024க்கு அப்புறம் லிஸ்ட் ஆன ஸ்டாக்ஸு. அதனுடைய மார்க்கெட் கேப் வந்து ஒரு ரஃப்பாக ஒரு 15 லட்சம் கோடி வரைக்கும் போச்சு. ஸோ இந்த 455 அதுவும் ஆட் ஆகிருக்கு. ஸோ அதை நம்ம நீக்கிட்டோம்னா 485 440 ஆயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 45 லட்சம் கோடி வந்து வைப் அவுட் ஆகிருக்கு. ஸோ இந்த 45 லட்சம் கோடியில் என்னோட அனுமானத்தில் 35லேருந்து 40 லட்சம் கோடி வந்து ஸ்மால் கேப்லேயே வாஷ் அவுட் ஆகிடுது. இதுக்கு என்ன காரணம்? எல்லாருக்கும் தெரியும், ப்ராடாக 2 காரணங்கள். ஒன்று லிக்விடிட்டி, இன்னொன்று டேரிஃப் வார் அண்டு குளோபல் பொலிட்டிக்கல் டென்ஷன். ஸோ லிக்விடிட்டி டு ஷார்ட்டாக சொல்லணும்னா, எஃப்ஐஐஸ் வந்து ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் 24 அண்டு 25 2024 கேலண்டர் இயர் 2025 கேலண்டர் இயரில் கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி செகண்டரி மார்க்கெட்டில் விற்றுருக்காங்க. ஏன்னா ப்ரைமரி மார்க்கெட்டில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக 2 வருஷத்தில் தொடர்ந்து நெகட்டிவாக இல்லை. பட் நம்ம பார்க்க வேண்டியது முக்கியமாக இந்த கட்டத்தில் செகண்டரி மார்க்கெட்டில் அவங்களுடைய இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ அவங்க வந்து கொண்டு போனது கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி மேலே 24 அண்ட் 25. அப்புறம் ப்ரொமோட்டர்ஸ் 2024 செப்டம்பர்லேருந்து இப்போ வரைக்கும் ப்ரொமோட்டர்ஸ் செல்லிங், அவங்க ஓன் கம்பெனி ஷேரை விற்று, அதுவும் கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி ரூபா. அப்புறம் ஐபிஓ பூம் 2025 மட்டும் கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி ஐபிஓவில் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3 காரணங்கள்னால லிக்விடிட்டி ரொம்ப டைட் ஆகிடுச்சு. அது பெரிய காரணம். அதனால தான் உங்களுக்கு ஸ்மால் கேப், மிட் கேப் பர்டிகுலராக விழ அதை வாங்கி சப்போர்ட் பண்ண லிக்விடிட்டி ரிசோர்ஸஸ் இல்லை. 4வது காரணம் ஓவர் ப்ரைஸ். 2024 செப்டம்பரில் நிறைய ஸ்மால் மிட் கேப் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா 50 PE, 100 PE, 130 PE எல்லாம் போச்சு. அது மாதிரி போகிறது தவறில்லை. பட் அது வந்து ஃபண்டமெண்டல் வேல்யூவேஷன் பேக்கிங் இல்லை.
இன்னும் ப்ராஃபிட் க்ரோத் 20% இருக்கிற கம்பெனி 80 PE கூட போச்சு. ஸோ அதுதான் ஓவர் வேல்யூவேஷன். அந்த மாதிரி ஓவர் வேல்யூவேஷன் இருந்ததுனால ஸ்மார்ட் பீப்புள் வந்து நல்லா விற்று பணத்தை எடுத்துட்டாங்க, மற்றவங்க மாட்டிக்கிட்டாங்க. ஸோ இந்த 4 காரணங்கள்னால ஸ்டாக் ப்ரைஸஸ் வந்து 20% 50% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இது வீழ்ச்சி அடைஞ்சதுனாலேயே லிக்விடிட்டி ப்ராப்ளம். ஏன்னா நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோட மணி பிளாக் ஆகிடுச்சு. ஸோ இந்த 4 காரணங்கள்னால லிக்விடிட்டி ரொம்ப டைட் ஆகிட்டு, அதனால தான் அந்த விழும்போது விழ விழ சப்போர்ட்டிங் வரல. ஏன்னா ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ் அந்தளவுக்கு இல்லை. ரெண்டாவது செட்டப் காரணம் எல்லாருக்கும் தெரியும், யூஎஸ் டேரிஃப் வார், அதுக்கப்புறம் குளோபல் பொலிட்டிக்கல் டென்ஷன். ஸோ உக்ரைனில் தொடர்ந்து நடந்துருக்கு, இப்போது கிரீன்லேண்டில் பயம் இருக்குது, ஈரானில் வித்தின் கண்ட்ரி டிஸ்ரப்ஷன் இருக்குது, அதனால் வார் வருமா அப்படின்னு பயமாக இருக்குது. ஸோ டேரிஃப் வார் எல்லாருக்கும் தெரியும். இந்த ப்ராட் 2 செட்டப் காரணத்தினால விழுந்திருக்கு. தற்சமயம் இது என்ன தொடர்ந்து நீடிக்குமா, உடனே ரெக்கவரி வருமா அப்படின்னு ஒரு கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் இது என்னோட அனுமானம், அனுபவத்துலேயும் எக்கனாமிக்ஸு லாஜிக்கு புரிஞ்சு சொல்கிறக்கூடிய அனுமானம் நான் தவறாக இருக்கலாம். மோஸ்ட்லி மார்ச் எண்டு வரைக்கும் இந்த மாதிரி வீக்னஸ் இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஏன் அப்படின்னா தொடர்ந்து 3 மாதமாக வீழ்ச்சி அடையுது. இந்த 3 நாள் பயங்கர வீழ்ச்சி. இப்போ நிறைய பேருக்கு வந்து கிட்டத்தட்ட 3000க்கு மேலே ஸ்மால் கேப் ஷேர்ஸ் வந்து 20% 50% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு லாஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு மார்ச் எண்டில் டேக்ஸ் ஃபைலிங் ரிட்டர்ன் வரும். அப்போது தொடர்ந்து இது மாதிரி பார்த்தோம்னா கடந்த 20 வருஷத்தில் எப்போல்லாம் இந்த ஜனவரி மார்ச் குவார்ட்டரில் ஸ்மால் கேப் ரொம்ப வீழ்ச்சி அடையுதோ அப்போல்லாம் வந்து நிறைய செல்லிங் வருது மார்க்கெட்டில். டேக்ஸ் ஏற்கனவே இருந்த ப்ராஃபிட் எல்லாம் விற்றுட்டு லாஸ் விற்றுருப்பாங்க. ஆனால் கேரி ஓவர் கேபிட்டல் கெயின் இருக்கும்பொழுது நிறைய பேர் அந்த 4th குவார்ட்டர் ஃபைனல் இயரில் வந்து லாஸ் எல்லாம் புக் பண்ணி டேக்ஸுக்காக போர்ட்ஃபோலியோவை ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறது நிறைய நடந்திருக்கு பாஸ்ட்டு. ஸோ இப்போது அது தொடர்ந்து நடக்க வாய்ப்பு இருக்குது. டேக்ஸ் குறைக்கிறதுக்காக நிறைய பேர் லாஸையும் புக் பண்ணி கெயின் ஏற்கனவே ஃபஸ்ட் ஹாப்பில் மார்க்கெட் ஓரளவுக்கு நல்லா இருந்ததுனால அதில் இருந்த கெயினெல்லாம் ஆஃப்செட் பண்ணி பண்ண வாய்ப்பு இருக்குது. அதை நான் பண்ணணும்னு சொல்லலை, பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து மார்ச் எண்டு வரைக்கும் இந்த வீக்னஸ்ஸு தொடர்ந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் FY 27 ஃபினான்ஷியல் இயர், அதாவது மார்ச் 31 அப்புறம் ரிகவர் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, இந்த ஜனவரியில் இருந்து மார்ச் எண்டு வரைக்கும் ஒரு ஃபேஸ்டு மேனரில் நல்ல குட் குவாலிட்டி ஸ்டாக்ஸை வந்து வாங்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது ஜனவரியிலேருந்து மார்ச் வரைக்கும். ஏன்னா இந்த மாதிரி மார்ச் பெரிய வீழ்ச்சி அடைஞ்சப்போ வாங்கினவங்கெல்லாம் பெரும்பாலும் நல்லா சம்பாதிச்சிருக்காங்க. ஏன்னா சிம்பிள் லாஜிக், வேல்யூவேஷன் வந்து நிறைய அப்பீலிங்காக இருக்குது. ஸோ நல்ல குவாலிட்டி ஸ்டாக்ஸாக வாங்கலாம். சரி, ஏப்ரலுக்கு அப்புறம் மார்க்கெட் ஏன் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு ஒன் பை ஒன் பார்த்தோம்னா, ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் வந்து திரும்ப வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ருப்பி தொடர்ந்து வீழ்ச்சி அடைகிறதுனால அவங்க விற்றுட்ருக்காங்க. பட் அவங்களுடைய நம்பிக்கை இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக இருக்குது. ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, 2025 கேலண்டர் இயரில் கிட்டத்தட்ட இந்த செகண்ட் ஆஃப் டிசம்பர் முடியும் தருவாயில் கிட்டத்தட்ட $135 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் கமிட்மெண்ட்டு ஃபாரின் கார்பரேட், பர்டிகுலராக அமெரிக்காவிலேருந்து அமேசான், கூகுள் மாதிரி மைக்ரோசாஃப்ட் நிறைய கம்பெனிஸ் வந்து கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இன்வெஸ்ட் பண்ண, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபாரின் கேபிட்டல் இங்கே வரத்துக்கு அவங்களுக்கு இன்னும் நல்ல நம்பிக்கை இருக்குது இந்தியன் பொருளாதாரம் மேலே. ஸோ அவங்களுடைய என்ன பிரச்சனைனா, செகண்டரி மார்க்கெட்டில் ஷார்ட் டு மீடியம் டேர்ம் ஈவன் லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. பட் அந்த ஷார்ட் டு மீடியம் டேர்ம் ருப்பி டெப்ரிஷியேட் ஆகும்போது அது வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்னாக பாதிக்குது பெருமளவு. பட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா வந்து லாங் டேர்ம், 10 வருஷம் 20 வருஷம் இல்லை, இன்ஃபேக்ட் ஃபார் எவர் இந்த கோகோ கோலா இது மாதிரி கம்பெனிங்க. ஸோ அதுதான் இன்வெஸ்ட் பண்ணுறது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அதில் வந்து ருப்பி டெப்ரிஷியேட் ஆகிறது அவங்களுக்கு அந்தளவுக்கு பாதிப்பு கிடையாது. ஏன்னா அது வந்து ஃபார் வெரி லாங் டேர்ம். ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்க்கு கான்ஃபிடென்ஸு நிச்சயமாக இந்தியன் மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ ஒன்ஸ் இந்த ருப்பி ஸ்டெபிளைஸ் ஆன உடனே இந்த FII பணம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது, கடந்த 92 93 அவங்க ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுடைய அனுபவத்தை கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வீழ்ச்சி அடைஞ்ச பிறகும் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு கிட்டத்தட்ட 100% ரிட்டர்ன் வந்திருக்கு. கியூமுலேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் 92 அவங்க பண்ணது நல்ல லாபங்கள் வந்திருக்கு.
ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த வெல்த் கிரியேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸுக்கு இந்தியன் மார்க்கெட்டில் நிறையவே இருக்குது. ஸோ இந்த 2 காரணங்கள்னால வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, ருபீ ஸ்டெபிலிட்டி வருமா? வருவதற்கு ரொம்ப வாய்ப்புகள். ஏன்னா இந்த யூஎஸ் டேரிஃப் வார்னால தான் இப்போது மெயினாக ருபீ டெப்ரிஷியேட் ஆகுது. பட் இந்த டேரிஃப் இஷ்யூவும் நம்ம ஓரளவுக்கு சாதகமாக யூஎஸ் கிட்ட அக்ரிமெண்ட் போட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை வந்து பெர்மனண்ட்டாக பகைச்சிக்க அமெரிக்காவுக்கு விருப்பம் இருக்காது. ஏன்னா ஜியோ பொலிட்டிக்கல் கண்டிஷன்ஸு, லேண்டு ஜியாகிரஃபி பார்க்கும் பொழுது இந்தியாவோட காம்ப்ளிமெண்ட்ரி சப்போர்ட்டு யூஎஸ்க்கு தேவைப்படுது என்னோட அனுமானத்தில். அதனால் நிரந்தர கஷ்ட காலம் கொடுத்தாங்கன்னா அது பொலிட்டிக்கலாக பெரிய தப்பாக போகும் அமெரிக்காவுக்கு. அதனால் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அமெரிக்காவுக்கு. அப்படியே ஒரு கால் அவங்க பண்ணலை, ரொம்ப அக்ரெசிவாக இருந்தாங்களோ, இந்தியா வந்து ஒரு ஸ்மார்ட் மூவ் நடந்துட்டுருக்கு. கடந்த 6 மாதத்தில் எஃப்டிஏ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் நிறைய கண்ட்ரிஸோடு சைன் பண்ணியிருக்காங்க. யுஏஇ, யுனைடெட் அரப் எமிரேட்ஸு, சுவிட்சர்லாந்து, ஸோ மெனி கண்ட்ரிஸ் கிட்ட எஃப்டிஏ சைன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது சைனா கிட்ட ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க. இப்போது கடந்த சில நாட்களாக யூரோப்பியன் யூனியன் கிட்ட எஃப்டிஏ சைன் பண்ணுறதுக்கு அட்வான்ஸ் ஸ்டேஜில் டிஸ்கஷன் நடக்குது. இல்லை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் பார்த்தோம்னா, சைனாவோட ஜிடிபி யூரோப்பியன் யூனியனோட ஜிடிபி பார்த்தோம்னா டோட்டலாக $38 ட்ரில்லியன், அமெரிக்காவது கிட்டத்தட்ட $30 ட்ரில்லியன் கரண்ட் ப்ரைஸஸில் ஜிடிபி. ஸோ இந்த 2 எக்கானமியோடு நம்ம நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கும் பட்சத்தில் இது வந்து அமெரிக்கன் பொருளாதாரத்தை விட பெரிய பொருளாதாரம் சைனாவும் யூரோப்பியன் யூனியனும். அதனால் அந்த ட்ரேட் ரிலேஷன்ஷிப் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்ஃபேக்ட் சைனா கிட்ட லேட்டஸ்ட்டு டிசம்பர் டேட்டாலாம் பார்த்தோம்னா நல்ல இம்ப்ரூவ் ஆகிருக்கு ட்ரேட் ரிலேஷன்ஷிப் சைனாவோட. ஸோ இந்த 2 பெரிய பொருளாதாரத்துக்கிட்டையும் மற்ற நிறைய சின்ன சின்ன நாடுகிட்ட நம்ம எஃப்டிஏ போட்டதுனால டிசம்பர் எக்ஸ்போர்ட்டு வந்து பார்த்தோம்னா அந்தளவுக்கு பெருசாக பாதிக்கலை. அமெரிக்காவோட அக்ரெசிவ் டேரிஃப் பாலிசி இருந்தும் பெருசாக பாதிக்கலை. ஸோ ஒன்று அமெரிக்காவோட சாதகமாக போக வாய்ப்பு இருக்குது. அப்படியே போகலனாலும் இந்த எஃப்டிஏனால இந்த டேரிஃப் இஷ்யூஸ் எல்லாம் வந்து ஓரளவுக்கு சால்வ் ஆக வாய்ப்பு இருக்குது. 2வது பொலிட்டிக்கல் டென்ஷன். என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய கண்ட்ரிக்கு வார் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா எல்லா பெரிய கண்ட்ரிக்கிட்டையும் நியூக்ளியர் பாம்ஸ் இருக்குது. ஸோ அப்படி வந்ததுன்னா இது வேர்ல்டு வார், மனுஷனே சர்வைவ் ஆக முடியாது. ஸோ இந்த அளவுக்கு ஹியூமன் வான்ஸ்லாம் நிறைய டெவலப் ஆகிருக்கு. நான் வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு இப்போ வந்து நிறைய டெவலப்மெண்ட் ஆகிருக்கு கடந்த 40 வருஷத்தில். ஸோ இந்த நிலைமையில் பெரிய வேர்ல்டு வார் வந்து எல்லாரும் சாக தயாராக இருப்பாங்களா, பொலிட்டிக்கல் லீடர்ஸ் அந்த மாதிரி டிசிஷன் எடுப்பாங்களான்னு பார்த்தா எனக்கு பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் ரொம்ப ரிமோட். ஏன்னா வாழ்க்கையோட மதிப்பு வந்து உயர்ந்துக்கிட்டே போகுது. டெவலப்பிங் ஆக ஆக யங் ஜென்ரேஷன்ஸுக்கெல்லாம் வாழ்க்கையோட பெனிஃபிட்டு நிறைய தெரிய வருது. ஸோ பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் பெரிய கண்ட்ரிஸ் வந்து இதெல்லாம் புரிஞ்சிக்காமல் இல்லை. அதனால் ஒரு பெரிய வேர்ல்டு வார் போக வாய்ப்புகள்லாம் ரிமோட். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ உக்ரைனில் நடந்த மாதிரி, இஸ்ரேல் பாலஸ்தீனில் நடந்த மாதிரி லோக்கலைஸ்டு வார்ஸ் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. அது தொடரலாம். பட் ஏற்கனவே பார்த்துட்டோம், இந்த உக்ரைன் வார் இத்தனை வருஷமாக நடந்தோம், அதனால் மார்க்கெட்டுக்கு பாதிப்பு இல்லை. ஸோ அதனால் வந்து லோக்கலைஸ்டு வார்ஸுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பெருசாக பாதிப்புகள் பொருளாதாரத்துக்கோ மார்க்கெட்டுக்கோ வராது. ஸோ அதனால் குளோபல் பொலிட்டிக்கல் டென்ஷனும் டேரிஃபும் சால்வ் ஆக வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த லிக்விடிட்டியும் புது ஃபினான்ஷியல் இயர் வரும்போது ஓரளவுக்கு நியூ ஆனுவல் இன்கம்லாம் வரும்போது கொஞ்சம் திங்ஸ் இம்ப்ரூவ் ஆக வாய்ப்பு இருக்குது. பொருளாதாரமும் இந்த ஜிஎஸ்டி ரேட் கட்டு, பர்சனல் இன்கம் டேக்ஸ் ரேட் கட்டுனால இம்ப்ரூவ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் அடுத்தது வேல்யூவேஷன்ஸ். இப்போது சில ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா சிங்கிள் டிஜிட் பியில் இருக்குது. நல்ல டைம் டெஸ்டட் மேனேஜ்மெண்ட், குட் பேலன்ஸ் ஷீட். சில கம்பெனியெல்லாம் ஃப்ரீ கேஷே 65% ஆஃப் த மார்க்கெட் கேப் இருக்குது. ஸோ இது மாதிரி அப்பீலிங் வேல்யூவேஷன் எமர்ஜ் ஆகிருக்கு. கடந்த 20-30 வருஷத்தில் எப்போல்லாம் ஸ்மால் கேப்பு பெருசாக வீழ்ச்சி அடைஞ்சு இந்த மாதிரி அப்பீலிங் வேல்யூவேஷன் வந்ததோ அடுத்த 1 to 3 இயர்ஸ் நல்ல வெல்த்து கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த பல காரணங்கள்னால என்னை பொறுத்த வரைக்கும் ஜனவரிலேருந்து மார்ச் வரைக்கும் இது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அவசியம் நான் நினைக்கிறேன். இதில் ஒரு 30-40% லார்ஜ் கேப்பும் பேலன்ஸு 50-60% வெரி குவாலிட்டி ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணலாம்.
ஏன்னா ரிலேட்டிவ் வேல்யூஷன் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில். ஸோ என்னுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா FY27, அதாவது ஏப்ரல் 26லேருந்து மார்ச் 27 வரைக்கும் ஸ்மால் அண்ட் மிட் கேப் வந்து நிறைய வெல்த்து சென்செக்ஸ் நிஃப்டியோட கொடுக்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ எப்போ தவறாகும் என்னோட கணிப்பு அப்படின்னா, ஒன்று யூஎஸ் வந்து இந்தியாவோட ஐடி சர்வீஸ் எக்ஸ்போர்ட்ஸ் மேலேயும் பெருசாக ஏதாவது ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்தால் அதனால பாதிப்பு பெருசாக இருக்கும். அதனால் மார்க்கெட்டு பொருளாதாரத்துக்கு பாதிப்பு இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அது வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா யூஎஸ் கார்பரேட்டிவ் ரொம்ப பாதிக்கும் அது மாதிரி கொண்டு வர பட்சத்தில். ரெண்டாவது, என்னோட நம்பிக்கை பெரிய கண்ட்ரீஸ்க்குள்ள பெரிய வார் வர வாய்ப்புகள் இல்லை. இப்போ எனி சான்ஸ் நான் தவறாகி அது மாதிரி ஒரு பெரிய எக்கானமி டாப் 5 to 6, 7 கண்ட்ரீஸ்க்குள்ள வார் நடந்ததுன்னா அப்போது பெரிய பாதிப்பு வரும். ஆனால் அது மாதிரி வந்தால் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா அந்த மாதிரி பெரிய வார் வரும் பட்சத்தில் மனித குலமே இருக்குமான்றது டவுட்டு. அதனால் அசட் அலோகேஷனை வந்து கேர்ஃபுல்லாக பண்ணிவிட்டு, அதாவது 30-40% ஃபிக்ஸ்ட் இன்கமில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு, வித்தின் ஈக்குவிட்டியில் ஒரு 30% லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் மணியை கேர்ஃபுல்லாக ஸ்மால் அண்ட் மிட் கேப் ஹை குவாலிட்டி ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஃபேஸ்டு மேனரில் மார்ச் எண்டு வரைக்கும். கடந்த 20 வருஷத்தில் அது மாதிரி மார்ச் கிராஷ் டைமில் இன்வெஸ்ட் பண்ணவங்க நல்ல ரிட்டர்னை பார்த்தாங்க. ப்ரொவைடட் நல்ல குவாலிட்டி ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணணும். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.